நோய் நாடி நோய் முதல் நாடி அதுதணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல் என்ற குறள்படி நோய் ஏன் வருகிறது, எப்படி வருகிறது, அதற்கான தீர்வு என்ன என்பதை சித்தர்கள் பாடல்களை ஆராய்ந்து உருவாகி நம்மை நமக்கே மருத்துவராக்கும் இந்த நாடி மருத்துவ புத்தகம் உங்களுக்கு வேணும்னா ஸ்கிரீனில் உள்ள நம்பருக்கு டயல் செய்யவும். வாழ்க வளமுடன். இந்த பசுமையான உலகத்துக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். பொதுவாக நம்ம மக்கள் 2 விதமான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல மரபணு மாற்றப்பட்ட உணவுப் பொருட்கள், 2வது உலகம் வெப்பமயமாதல். என்கிட்ட ஒருத்தர் கேட்டாரு, உலகம் வெப்பமயமாதல்னா என்னன்னு தெரியுமான்னு. வெயில் தான் காரணம்னு நான் சொன்னேன். அதுக்கு அவரு, இல்ல உங்களை மாதிரி தான் எல்லாரும் தப்பா நினைச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு அழகான விளக்கத்தை கொடுத்தாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, பூமிக்கு மேல ஒரு லேயர் இருக்கு, அதுக்கு பேர் தான் ஓசோன் லேயர். அதுக்கு கீழே இருக்கிற எல்லா ஏரியாவும் கிரீன் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க. சில இயற்கை மாற்றங்கள் கிரீன் ஹவுஸ்ல ஏற்படுறதுனால ஓசோன் லேயர்ல சின்ன சின்னதா ஓட்ட விழுந்து பெருசாவும் ஆயிடுச்சு. இதுக்கு முக்கிய காரணமா இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, வாகனங்கள்ல ஏற்படுற புகை, பிளாஸ்டிக் இருக்கிறதுனால வர புகை. அதாவது இந்த புகைக்கு பேர் தான் CO2ங்கிற கார்பன் டை ஆக்சைடு. 2வது நிலங்கள்ல இருந்து ஆவியாகி போகிற மீத்தேன் வாயு. 3வது காய்கறிகள்ல உபயோகிக்கிற கெமிக்கல்ஸ், அதாவது நைட்ரஸ் ஆக்சைடு. 4வது வீட்டுல உபயோகிக்கிற ஏசி, ஃப்ரிட்ஜ், இதுல இருந்து வர கேஸ். 5வது மரங்கள் எல்லாம் வெட்டி காடுகளை அழிக்கிறதுனால. இப்படி எல்லாம் நடக்கிறதுனால தான் கிரீன் ஹவுஸ் நச்சுத்தன்மை வாய்ந்ததான் மாறிடுச்சு. இதுல முக்கிய பங்கு வகிக்கிறது CO2ங்கிற கார்பன் டை ஆக்சைடு தான் அப்படின்னு அவர் சொன்னாரு. 1880ல மனுஷனோட ஆயுட்காலம் 100 to 120 இருந்துச்சு. அந்த வருஷத்துல தான் மரபணு மாற்று விவசாயம் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. இந்த மரபணு மாற்று விவசாயம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மனுஷனோட ஆயுட்காலம் 80ல இருந்து 50 குறைஞ்சு போச்சு அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி சொல்லுது. மரபணு மாற்று விவசாயம்னா ஒரு தாவரத்திலிருந்து அதோட ஜீனை எடுத்து இன்னொரு தாவரத்துல செலுத்தி அந்த தாவரத்தோட தன்மைகளை இந்த தாவரத்துக்கு கொண்டு வரதுதான். மனுஷனோட ஆயுட்காலம் அதிகரிக்கதான் இந்த மரபணு மாற்று விவசாயத்தை கண்டுபிடிச்சாங்க. ஆனா இப்போ மனுஷனோட ஆயுட்காலம் குறையறதுக்கு இது காரணமா இருக்கு. இதனால என்ன விளைவுகள் வருது அப்படின்னா, காய்கறிகளோட நிறம் மாறுது, சுவை மாறுது, சீக்கிரம் விளையுது, சீக்கிரம் கெட்டு போகாம இருக்குது. ஆனா கெமிக்கலும் பூச்சிக்கொல்லி மருந்தும் அதிகமா யூஸ் பண்றதுனால நிறைய நோய்கள் வருது. மனுஷனோட ஆயுட்காலம் சீக்கிரம் குறைஞ்சு போகுது. இதெல்லாம் மாறணும்னா நம்ம வீட்டிலேயே காய்கறி செடிகளை வளர்த்து காய்கறிகளை நம்மளே யூஸ் பண்ணி நம்மளோட ஆயுட்காலத்தை நாமளே அதிகரிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம யோகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.